இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்? ட்ரெண்ட்னா என்ன? வாட் இஸ் ட்ரெண்ட்னு பார்க்க போறோம். எத்தனை டைப் ஆஃப் ட்ரெண்ட் இருக்குன்றத பார்க்க போறோம். அந்த ட்ரெண்டை நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம்னு பார்க்க போறோம். எப்படிலாம் அந்த ட்ரெண்டை யூஸ் பண்ணி நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ணலாம்னு பார்க்க போறோம். ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ நான் பெட்டர் வந்து பிபிடியில மூவ் பண்றதை விட வந்து லைவ் மார்க்கெட்ல மூவ் பண்ணலான்ற டிசிஷன் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நான் டைரக்டா வந்து உங்களுக்கு வந்து ட்ரேடிங் வியூவே வந்து ஷோ பண்றேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அப் ட்ரெண்ட்னா என்ன அப்படின்றதுதான். ஸோ ஐ மீன் மார்க்கெட்ல ட்ரெண்ட்னா என்ன அப்படின்றதுதான். ஃபர்ஸ்ட் திங் ட்ரெண்ட். ட்ரெண்ட்னா என்னன்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளா சொன்னா மார்க்கெட் ஏதோ ஒரு பக்கம் மூவ் ஆகணும். ஒன்று மார்க்கெட் மேலே போகணும், இல்லைன்னா மார்க்கெட் கீழே வரணும். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு பக்கம் மார்க்கெட் என்ன பண்ணணும், மூவ் பண்ணணும். ஒன்று மேலே போகணும், இல்லைன்னா கீழே வரணும். இந்த ரெண்டு வேலை தான் மார்க்கெட் பண்ணும். இல்லைன்னா எங்கேயும் போகாம அங்கேயே நிற்கும். ஸோ இதைத்தான் நம்ம வந்து ட்ரெண்ட்ன்றோம். எந்த பக்கம் மார்க்கெட் மூவ் ஆகுதோ அதுதான் ட்ரெண்ட். ஓகே, இதை வச்சு நம்ம என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ட்ரெண்டை கண்டுபிடிச்சாலே மார்க்கெட்ல பாதி வேலை முடிஞ்சு. மார்க்கெட் அப் ட்ரெண்ட்னா மேலதான் போகுது, பை பண்ணி ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்னா கீழே தான் போகுது, செல் பண்ணி ப்ராஃபிட் மேக் பண்ணிக்கலாம். பட் அது அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கா, டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கான்றதை நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்மளுக்கு என்ன தெரியணும்னா ஸ்ட்ரக்சர்ஸ் தெரியணும். ட்ரெண்ட் தெரியணும்னா அதுக்கு நம்மளுக்கு என்ன தெரியணும், ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து தெரியணும். மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர்ஸ் தெரியணும். மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர்ஸ் தெரியணும். ட்ரெண்ட் தெரியும்னா மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் தெரியணும். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா ஒன்றும் கிடையாது. மார்க்கெட் நீங்க நினைக்கிற மாதிரி அப்படியே மேல போயிடாது, அப்படியே கீழே வந்துடாது. அதுக்கு ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆம்பளைனா இப்படிதான் இருப்பாங்க, கேர்ள்ஸ் லேடிஸ்னா இப்படிதான் இருப்பாங்க, ஒரு சிங்கம்னா இப்படிதான் இருக்கும், ஒரு கம்ப்யூட்டர்னா இப்படிதான் இருக்கும், ஒரு போன்னா இப்படிதான் இருக்கும்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல. அதே மாதிரி மார்க்கெட் இப்படிதான் இருக்குன்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் தான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். இது எப்படி இருக்கும்னா மார்க்கெட் அப்படியே மேல போயிட்டு அப்படியே கீழே எல்லாம் வராது. மார்க்கெட் ஃபர்ஸ்ட் மேல போகணும், என்ன பண்ணா இப்படிதான் மேல போகும். ஆடி 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 தான் மேல போகும். தென் இறங்கணும், கீழே இறங்கணும் அப்படின்னா மறுபடியும் ஆடி ஆடி தான் கீழே இறங்கணும். ஸோ இதைதான் என்ன பண்றாங்க, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற மாதிரி மீன் பண்றாங்க. ஓகே, எக்ஸாக்டா இதே மாதிரி அப்படியே நீட்டா இருக்காது, பட் கொஞ்சம் அப்படி இப்படியே ஒரு மெஸ்டப்பா தான் இருக்கும். பட் என்னன்னா இதுதான் பேசிக். ஸோ மார்க்கெட் இப்படிதான் வந்து மூவ் ஆகும். இப்ப நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும்னா இதுதான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். அதாவது மார்க்கெட் இப்படி ஆடி ஆடி தான் போகும். ஆடி ஆடி தான் போகும்னா அதுக்கு எந்த பேரும் இல்லையானா பேர் இருக்கு ஆக்சுவலி. ஸோ இப்ப மார்க்கெட் வந்து மேல போகுது அப்படின்னா என்ன பண்ணுது, மார்க்கெட் ஒரு ஹை வைக்குது, அகெயின் ஒரு லோ வைக்குது, அகெயின் வச்சிருந்த ஹையை உடைக்குது. அப்போ என்ன பண்ணுது, மார்க்கெட் ஹையை உடைச்சு மேல போகுது, அகெயின் கீழே வருது, அகெயின் என்ன பண்ணுது, வச்ச ஹையை உடைச்சு மேல போகுது. ரொம்ப சிம்பிளா சொன்னா இந்த ஹையை உடைச்சு மேல போகுது, இந்த ஹையை உடைச்சு மேல போகுது, இந்த ஹையை உடைச்சு மேல போகுது. அப்போ இது என்ன ட்ரெண்ட், அப் ட்ரெண்ட். சரி, நான் இதுக்கு வரதுக்கு முன்னாடி நான் என்ன இந்த ஹைக்கும் லோவுக்கும் இருக்கிற பேரை சொல்லிடுறேன். இந்த ஹை பேரு HH சொல்லுவோம். கொஞ்சம் சைஸ் மட்டும் சின்ன பண்ணிக்கலாம், ஒரு 28 சைஸ். ஸோ இதை வந்து ஹையர் ஹைன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து இந்த இடத்துல வைக்கிற லோ HL, ஹையர் லோ. அகெயின் மார்க்கெட் என்ன பண்ணும், அகெயின் மார்க்கெட் ஒரு ஹை மேக் பண்ணும், அகெயின் மார்க்கெட் என்ன பண்ணும், அகெயின் ஒரு லோ மேக் பண்ணும். ரொம்ப சிம்பிள். ஹை மேக் பண்ணும், லோ மேக் பண்ணும், ஹை மேக் பண்ணும், லோ மேக் பண்ணும். பட் ஆனா ஹையர் ஹை, ஹையர் லோ. ஏன்னா இந்த இருக்கிற ஹையை விட புது ஹை, ஹையர் ஹை இருக்கிற லோ விட அதிகமான ஒரு லோ. இந்த லைன் தூக்கி ஹையர் லோ. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா மறுபடியும் மார்க்கெட் என்ன பண்ணுது, அகெயின் ஒரு ஹை தான் மேக் பண்ணுது. ஆனா அந்த ஹை எப்படி இருக்கு, ஹையர் ஹையா இருக்கு. அகெயின் மார்க்கெட் ஒரு லோ மேக் பண்ணுது, ஆனா அந்த லோ எப்படி இருக்கு, இருக்கிற லோ விட ஹையர் லோவா இருக்கு. அகெயின் மார்க்கெட் என்ன பண்ணுது, அகெயின் ஒரு ஹையர் ஹை மேக் பண்ணுது, அகெயின் மார்க்கெட் என்ன பண்ணுது, ஹையர் லோ மேக் பண்ணுது. இப்படிதான் மார்க்கெட் மூவ் ஆகி போயிட்டு இருக்கு. இப்போ சரி, ஓகே, இப்ப மார்க்கெட் என்ன பண்ணுது, தொடர்ந்து ஹையர் ஹைஸ் மேக் பண்ணிட்டே இருக்குன்னா இட்ஸ் அ அப் ட்ரெண்ட் மார்க்கெட். ரொம்ப சிம்பிள். மார்க்கெட் மேல போகுதுன்னு அர்த்தம். அப் ட்ரெண்ட் மார்க்கெட், ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ,
ஹையர் ஹை ஹையர் லோ, ஹையர் ஹை ஹையர் லோ. ஸோ இப்படி தொடர்ந்து ஹைஸ் மேக் பண்ணி போயிட்டே இருக்கிற மார்க்கெட் அப் ட்ரெண்ட் மார்க்கெட். ரொம்ப சிம்பிளா சொல்றேன், தொடர்ந்து மார்க்கெட் மேல போயிட்டே இருக்குன்னா இட்ஸ் அப் ட்ரெண்ட். ஆனா அப் ட்ரெண்ட் எப்படி போகுது? ஹையர் ஹை வச்சு 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 ஹையர் ஹைஸ் மேக் பண்ணிட்டு மேல 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 போயிட்டே இருக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட் காமனான விஷயம். ட்ரெண்ட் நீங்க கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரே விஷயம், அந்த ஹையர் ஹைஸ்ல தொடர்ந்து மார்க்கெட் மேல உடைக்குதா மேல போகுதான்றதுதான். ஓகே, நவ் இப்போ என்ன பண்ணுது மார்க்கெட்? அகெயின் ஆல்மோஸ்ட் ஹையர் ஹை மேக் பண்ணிடுச்சு. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணும்? அங்கிருந்து கீழே வருது. இப்போ இது என்னது? லோ வச்சுப்போம், லோன்னு வச்சுப்போம். லோல இருந்து மார்க்கெட் என்ன பண்ணுது? இன்னொரு ஹை கிரியேட் பண்ணுது. ஆனா இந்த ஹை எப்படி இருக்கு? இந்த ஹையை விட சின்ன ஹையா இருக்கு. அப்போ லோவர் ஹை. ஐ மீன் பண்ற பாயிண்ட் தான் ஸ்ட்ரக்சர்ஸ் உங்களுக்கு தெரியும்னா உங்களுக்கு ஹையர் ஹை ஹையர் லோ. அடுத்து உங்களுக்கு என்ன தெரியணும்? லோவர் ஹை லோவர் லோ. முடிஞ்ச அளவுக்கு ப்ராசஸ சிம்பிளா புரிஞ்சுங்க, அப்போதான் ஈஸியரா இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்ல நான் நிறைய போட்டு குழப்பிக்கிட்டேன், அதனாலதான் எனக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. ஆனா நீங்க முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒன்ஸ் ப்ராஃபிட் பார்க்க ஆரம்பிச்சிட்டா ப்ராஃபிட் நம்மளுக்கு வந்து அந்த ஈகர்னஸ் வந்துடும். நைஸ், சரி, ஓகே. ஸோ ஸ்ட்ரக்சர் தெரியும்னா இதுதான் நமக்கு தெரியணும். அப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது? இந்த இடத்துல ஒரு ஹை கிரியேட் பண்ணுது. ஆனா இந்த ஹை என்ன பண்ணுது? இருக்கிற ஹையை விட, இங்க இருக்கிற ஹையை விட இந்த ஹை எப்படி இருக்கு? லோவரா இருக்கு. ஓகே, அப்போ அகெயின் இன்னொரு லோ கிரியேட் பண்ணுது. இந்த லோ எப்படி இருக்கு? இருக்கிற லோவை விட லோவரா இருக்கு. அப்படின்னா இது என்ன லோ? ரைட், லோவர் லோ. அகெயின் ஒரு ஹை கிரியேட் பண்ணுது. ஆனா அந்த ஹை எப்படி இருக்கு? லோவர் ஹை. அகெயின் ஒரு லோ, லோவர் லோ. அகெயின் ஒரு ஹை, லோவர் ஹை. ஸோ அப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது? இப்போ தொடர்ந்து என்ன பண்ணுது? லோஸை உடைச்சு 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 மார்க்கெட் கீழே போயிட்டே இருக்கு. அப்ப இதுக்கு பேர் தான் என்ன? டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட். பாயிண்ட் புரியுதா? ஹைஸ உடைச்சு மேல போயிட்டே இருந்தா இட்ஸ் அப் ட்ரெண்ட் மார்க்கெட். லோ உடைச்சு கீழே வந்துட்டே இருந்தா இட்ஸ் டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட். தட்ஸ் இட்.